இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். செஞ்சு வச்சு பல மணி நேரம் ஆனாலும் அப்படியே அப்போ செஞ்சது மாதிரி நல்லா சாஃப்டாக மெதுன்னு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும், பாகுபதம் வர தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிட்டு திரும்ப இதே கடாய்க்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாங்க. எள்ளு வறுத்துட்டு சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டுமே சேர்க்கறதுனால இந்த கொழுக்கட்டைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா தளன்னு கொதியணும். அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வறுத்த மாவு வறுக்காத மாவு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம மாவு கொட்டி கலந்து இறக்குற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே தாங்க இருக்கணும். இப்போ நல்லா அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா மாவு உருண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம உள்ளங்கையில் உருட்டுற அளவுக்கு உருண்டையை எடுத்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. அப்புறமா அந்த உருண்டையை நல்லா இந்த 4 விரல் பதிகிற மாதிரி இப்படி அமுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. இது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி மாவும் பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப கையில் பிசுன்னு ஒட்டாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் சொல்கிற இதே அளவுகளில் நீங்களும் பொருள்களை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இது இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். சட்டுன்னு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, சுவையான மனமான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும்.